ஹாய் ஹலோ கைஸ், பிக் பாஸ் சீசன் 8 தமிழுக்கான அப்டேட் பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் தான் இந்த மொத்த ஷோவையும், அதாவது சீசன் 8 ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயம் 100% உறுதி ஆயிடுச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வரப்போகிற வாரத்தில், அதாவது செப்டம்பர் மாதத்தில் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோமோவும் லான்ச் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி ஒரு பெரிய அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் வீக்லேயே வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கூட அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் முன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பழைய கண்டஸ்டன்ஸும் இந்த சீசன் 8 பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு புது அப்டேட். அது மட்டும் இல்லாமல் பழைய கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொன்ன உடனே மெயினாக ஒரு சில பேருக்கு ஞாபகம் வரக்கூடிய பர்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரதீப். ஸோ இவர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கூட இல்லலாம். பட் கண்டிப்பாக போன சீசனுக்கு இவர் உள்ள ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சு உள்ளே என்ட்ரி ஆகிருக்க வேண்டிய பர்சன் தான். கமல் சார் கண்டிப்பாக இவர் மறுபடியும் ரிட்டர்ன் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட்லேயே பேசினதாகவும், விஜய் டிவியே ஓகே இவருக்கு மறுபடியும் இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் தடுத்து நிறுத்தினதாகவும் கொஞ்சம் சொல்லப்பட்டுச்சு, பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த சீசனில் கமல் சார் ஹோஸ்ட் பண்ண போகிறதுக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி அவர்கள் தான் ஹோஸ்ட் பண்ண போகிறான்ற விஷயம் உறுதியானதால் கண்டிப்பாக ரீஎன்ட்ரி இன்னொரு சான்ஸ் இவருக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவி குழு வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன் இல்லாமல் இதுக்கு முன்னாடி சீசன்லேயும் தன்னுடைய வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்க முடியாமலும் வந்த ஒரே வாரத்தில் வெளியே போனவங்க, எகிரி குச்சி போனவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கவும் பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்காங்க இந்த சீசன் 8 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேர் நினைக்கலாம், நிறைய பேர் வரமாட்டேன்னு சொன்னதால் பழைய ஆட்களே உள்ளே போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாதுங்க. பட் ஒரு சில ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது சீசன் 8 வந்து பார்த்திங்கன்னா 2 டீமாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஒன்று ஸ்மால் பாஸ் ஹவுஸ், இன்னொன்று பிக் பாஸ் ஹவுஸ் அப்படின்ற ஒரு கண்டென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுவாரஸ்யாக கொண்டு போயிருக்க மாதிரி இந்த சீசன் 8 கொஞ்சம் புதுமையாக பண்ணுன்றதுக்காக பழைய கண்டஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் கிடைச்சும் அது சரியாக பயன்படுத்திக்க முடியாதவங்கள இன்னொரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சீசனை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது முயற்சியாக ட்ரை பண்ண போகிறாங்கன்ற விஷயம் அப்டேட் கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த எல்லா விஷயத்துக்கும் பிரதீப் ஆண்டனி இவர் மறுபடியும் உள்ளே வருவாரான்ற விஷயம் கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஏன்னா ஒன்ஸ் வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் இவர் ஒரு சில கண்டிஷன்லாம் வச்சுருப்பார் அப்படின்னு சொல்லலாம். வச்சுருந்து நான் உள்ளே வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி கூட இவர் சொன்னார். அப்படி உள்ளே வரேன்னு சொல்லியிருந்தாலும் கமல் சார் விடாமலாம் இருந்தார் பார்த்திங்கன்னா. அந்த சுச்சுவேஷன்லாம் தாண்டி இந்த சீசன் 8 இவர் வருவாரா அப்படின்ற விஷயம் கொஞ்சம் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அது என்னென்ன நடக்க போகுதுன்ற விஷயம் போக போக தான் தெரியும் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த சீசனில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குக் வித் கோமாளி இதுக்கு முன்னாடி இருந்த அஸ்வின் அவரும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் புதுசாக வரப்போகிறாங்க, பழைய கண்டஸ்டன்ஸ் யாரெல்லாம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை அந்த பர்டிகுலர் பர்சன் பேரை மென்ஷன் பண்ணுங்கள்.